ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கிடையே நிலை வரும் போர்ச்சூழல் மிக விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த போர் முடிவை நெருங்கிவிட்டதாகவே தாம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மார்ச் 2ஆம் தேதி அன்று தொடங்கிய இந்த போர் கடந்த சில வாரங்களாக தீவிரமடைகிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையின் முடக்கம் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஆகியவற்றால் உலகளாவிய ரீதியில் பெரும் பதற்றம் நிலவியது. இந்நிலையில் ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய அறிவிப்பு சர்வதேச சந்தையில் நிலவும் பதற்றத்தை குறைக்க உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் எண்ணெயை ஏற்றி செல்லும் சீன எண்ணெய் கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையில் வழிமறித்து தடுக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்கட் பென்ஸ்டன் இது குறித்து தெரிவிக்கையில், ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் சீன டாங்கர் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தும். அவர்களால் ஈரானிய எண்ணெயை பெற முடியாது. அவர்கள் எண்ணெயை பெறலாம், ஆனால் அது ஈரானிய எண்ணெயாக இருக்கக்கூடாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தடையின்றி திறந்திருப்பதாக சீனா வாதிட்டிருந்தது. ஈரானுடனான தமது வணிக தொடர்புகள் காரணமாக அந்த நீரிணையை பயன்படுத்த தமக்கு உரிமையுள்ளதாகவும் ஏனைய நாடுகள் தமது விவகாரங்களில் தலையிடக்கூடாது என சீனா வலியுறுத்தியிருந்தது. இதேவேளை ஈரான் மீது அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக ராஜதந்திர ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போதைய நடவடிக்கை காரணமாக ட்ரம்ப் எந்தவொரு மாபெரும் வெற்றியும் பெறவில்லை என அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் முன்னாள் துணை உதவி செயலாளர் டேவிட் செட்னி குறிப்பிட்டுள்ளார். இந்த முற்றுகையின் மூலம் தான் மீதான அழுத்தத்தை அவரே அதிகரித்துக் கொண்டுள்ளதாக செட்னி குற்றம் சுமத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்காவை விட சீனா, இந்தியா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளே பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. இந்த நாடுகள் தங்களின் எரிசக்தி தேவைகளுக்காக சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் ஈரானுக்கு எதிரான நேரடி இராணுவ நடவடிக்கைகளை விரும்புவதில்லை என்றும் டேவிட் செட்னி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் மீதான அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானின் மசகு எண்ணெய் விற்பனைக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தளர்வுகளை நீடிக்கப் போவதில்லை என்று அமெரிக்காவின் திரைசேரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. போரினால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க கப்பல்களில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த சுமார் 140 மில்லியன் பேரல் ஈரானிய எண்ணெய் விற்பனை செய்ய அமெரிக்கா கடந்த மார்ச் 20ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு அவகாசம் அளித்திருந்தது. இந்த சலுகை காலம் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாகவும் இதனை மேலும் நீடிக்கப் போவதில்லை எனவும் அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை தக்க வைக்க திரைசேரி திணைக்களம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்கவும் அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கனடா போன்ற நாடுகள் எரிபொருள் விலையேற்றத்தை குறைக்க வரி சலுகைகளை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த இறுக்கமான பிடி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் பங்களிப்பின்றி ஹோர்முஸ் நீரிணையை தடையற்ற கப்பல் போக்குவரத்தை மீண்டும் உறுதி செய்வதற்கான போருக்கு பிந்திய திட்டம் ஒன்றினை ஐரோப்பிய நாடுகள் தயாரித்து வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி சர்வதேச வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய ஐரோப்பிய நாடுகள் ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டணியில் பல்வேறு நாடுகள் இடம்பெற்றாலும் அமெரிக்காவை தவிர்த்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க ஐரோப்பா ஆலோசித்து வருகிறது. குறித்த செய்தி அந்த அமைப்பின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ளது. இது குறித்து இதுவரை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என அல் ஜஸீரா செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.